எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெஸ்டபிள் அகாடமி. இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ பதிவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. வர இருக்கிற டிஎன்டெட் எக்ஸாமினேஷனுக்காக டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கிறோங்க. வெறும் 149 ரூபா மட்டும்தாங்க. வெறும் குறைந்த கட்டணம் தான். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 149 ரூபா மட்டும்தான். 8778963630 ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 8525049011 இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அட்மின் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம லேட் பண்ண நாட்கள் கம்மியாகிக்கிட்டே இருக்குங்க. இப்போ 30 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 30 நாள் கிளியர் பண்ண முடியுமான்னு நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது 20 நாள் ஆகி 10 நாள் ஆகி 10 நாளுக்குள்ள எப்படி கிளியர் பண்ணுறது, அடுத்த தெருவை பார்த்துக்கலாங்கிற மாதிரி மைண்ட் செட் போயிடும். அடுத்த தெருவை பார்த்துக்கலாம், கண்டிப்பாக பார்த்துக்கலாம், கட்டாயமாக பார்த்துக்கலாம். பட் எப்போன்னு தெரியுங்களா? நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேங்க. என்னை வச்சு நான் சொல்கிறேங்க. இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா நான் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதணும். அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். காம்படிஷனில் வெற்றி பெற்று நான் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும். அதுதான் நாங்கள் கான்செப்ட்டு. ஓகே, இப்போ நான் படிச்சுட்டே இருக்கிறேன், அது மட்டும் போதுங்களா? கிடையவே கிடையாது. தேர்வு வரணும். ஆமாம் தானேங்க? தேர்வு வந்து தான் நான் வெற்றி பெற முடியும். அப்போது இந்த டெட்டு வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நான் டெட்டு வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாமினேஷன் நமக்கு டேட் தெரிஞ்சிருச்சு, எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே தெரிஞ்சிச்சு. டெட்டோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எத்தனை பேர் இருந்தாலுமே நான் டெட்டு கிளியர் அப்படிங்கிற நான் குவாலிஃபைட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நான் கிளியர் ஆகிட்டேன், நான் குவாலிஃபைடு. எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம தனியாக தெரியும். ஆமாம் தானேங்க? ஓகே, அப்போ இந்த தேர்வு வரப்போகுது. நமக்கு வரப்போகுது. 30 நாள் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன், ஓகே இந்த 30 நாள் படிக்க முடியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லி விட்டுறேன். நான் ஃப்ரீயாக விட்டுறேன், நான் படிக்கலை. ஓகேங்களா? தேர்வு வந்துருச்சு. தேர்வு நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தேர்வுக்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். தேர்வுக்கு அப்புறம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்த டெட்டு தேர்வும் வரதான் போகுது. ஆனால் நமக்கு எப்போன்னு தெரியல. நான் தேர்வுக்கு படிக்கிறேன், படிச்சுட்டே இருக்கேன். நான் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்ருக்கேன். ஓகே தான், என்னுடைய காலங்கள் போயிட்டுருக்குமா, என்னோடய வயசு போயிட்டுருக்குமா, டியூரேஷன் போயிட்டுருக்குமா, புரியுதுங்களா? அந்த மாதிரி அனுபவமும் எனக்கு இருக்குங்க. சரிங்களா? எக்ஸாமுக்கு படிச்சிருப்போம், எக்ஸாமுக்கு எதிர்பார்த்துட்ருப்போம். எக்ஸாமினேஷன் வந்தால் பரவாயில்லையே. நான் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. இது உங்களால் உணர முடியுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அதாவது 30 வயசுக்குள்ளே தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 30 வயசுக்குள்ளே தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 29 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்ன நினைப்பேன், நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், நான் படிச்சுட்டேன், நான் ரெடியாக இருக்கேன், தேர்வுக்கு ரெடியாக இருக்கேன், தேர்வு வச்சாங்கன்னா நான் கிளியர் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன், உறுதியோடு நான் இருக்கேன். அப்போ நான் ஒவ்வொரு செகண்ட் என்ன நினைப்பேன், ஐயோ கடவுளே தேர்வு வந்துடணுமே, எனக்கு 30 வயசு ஆச்சு அப்படின்னா எழுத முடியுமா இல்லையான்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன்னா நினைக்க மாட்டேனா? அப்போ அந்த ஃபீலிங் உங்களால் உணர முடியுதாங்க? எனக்கு 30 வயசு மேலே அந்த தேர்வு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு 30 வயசுக்கு மேலே எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு 29 வயசு, அதுவுமே எக்ஸாம்பிள் தான். 29 வயசு நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு டக்குன்னு தேர்வு நடந்துடணும், அந்த 30 வயசுக்கு எழுதியே ஆகணும், நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். எடுத்துக்காட்டு. அப்போது அந்த பெயின் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுங்களா? ஏங்க உங்களுக்கு 30 நாள் இருக்குது, தேர்வுக்கு 30 நாள் இருக்குது. ஒரு 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 நம்பிக்கையும் இருக்குது. என்னென்னா 21 நாள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறுறதுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு 21 நாள் நம்ம ஒரு நல்ல பழக்கத்தை ஃபாலோ பண்ணால் நம்ம நிறைய வீடியோ பதிவுகளும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? அங்கே 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போது உங்கள் கையில் 30 நாள் இருக்குது, தேர்வு தேதியும் தெரியும், எல்லாமே தெரியும். அப்போது இந்த வாய்ப்பை ஏன் விடுறீங்கன்னு நான் கேட்குறேன். சரிங்களா? அதாவது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அடுத்து, தேர்வு வர்றதே பெரிய விஷயங்க. இந்த 30 நாளுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸை காட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு திருப்தியாவது இருக்கணும் நமக்கு. சரிங்களா? என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்தேன், என்னால் முடிஞ்சது. இந்த 30 நாளுக்குள்ளே என்னால் முடிஞ்சதை நான் படித்து முடிச்சிட்டேன், நான் எக்ஸாமினேஷன் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வரட்டும், அது கூட பெட்டர் தான். ஆனால் இந்த 30 நாள் என்னால் கிளியர் பண்ண முடியுமா, 30 நாளில் கிளியர் பண்ண முடியுமான்னு சொல்லி 30 நாளுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக படலை. நான் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொன்னேன்ல, 30 வயசுக்குள்ளே தேர்வு எழுதி ஆகணும்,
அப்போ அந்த எனக்கு வந்து கரெக்டாக 29 வயசு நடக்கும்போது அந்த 30 வயசுக்குள்ளே எழுதிடணுமே அது தேர்வு வந்துடணுமே எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆமாம் தானே? ஆமாம் தானேங்க? அந்த தேர்வு வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும், எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேங்க. அப்போது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? சரி, நீங்கள் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்கிறீங்களே, இதில் உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க. அதையும் நான் சொல்கிறேன். இதில் எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வருடம் கழித்து, அதாவது ஒரு வருடம் NSW ஒரு வருடம் கழித்து வீடியோ பதிவு வந்து போடுறோம். திரும்பி வந்து சேனலை வந்து ஹோல்லேருந்து எடுத்து ஆக்டிவ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு போட்ட பேட்ச்சு டெட்டு பேட்ச் தான். அதனால் வெறும் குறைந்த கட்டணமாக 149 ரூபா. ஆனால் தரத்திலும் தரமாக இருக்கும். 149 ரூபா வெறும் குறைந்த கட்டணம் தான் போட்டிருக்கிறோம். பசங்க சேர்ந்து படிக்கட்டுமே அப்படிங்கிறனால தான். அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக அமௌண்ட் போட்டு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான். ஓகேங்களா? அதனால் வெறும் குறைந்த கட்டணம் 149 ரூபா போட்டிருக்கிறோம். அப்போ இந்த பேட்ச்சில் வந்து இந்த ஜாயின் பண்ணி இந்த 30 நாள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட முயற்சியை கொடுப்போம். எங்களுடைய பெஸ்ட்டை நாங்கள் கொடுப்போம். அதே போல் மாணவர்களும் பெஸ்ட்டு கொடுத்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் NSWIS அகாடமி அப்படின்னு போட்டு கீழே ஒரு 4 பேர் இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டாங்க, டெட் கிளியர் பண்ணிட்டாங்க, 2025 குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி போட்டு யூடியூப்பில் அவங்களை இன்டர்வியூ எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த பேட்சும் சக்ஸஸுங்க, நம்மளும் சக்ஸஸுங்க. சரிங்களா? பேட்சும் சக்ஸஸுங்க, மாணவர்களும் சக்ஸஸுங்க, நம்மளும் சக்ஸஸுங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, நானும் உங்களில் ஒருவராக இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். சரிங்களா? அப்போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். எக்ஸாமினேஷனுக்காக ஃபுல்லாக படிச்சுட்டு ரெடியாக இருப்போம். எக்ஸாமினேஷன் வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சில நேரங்கள்லங்க எக்ஸாமினேஷன் வந்துடும், நான் படிச்சிருக்க மாட்டேன். சரிங்களா? எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் நான் படிச்சிருப்பேன். புரிதுங்களா டிஃப்ரென்ஸு? ஸோ இது மாதிரி இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது. என்னோடய அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பெருசாக வந்து எழுதி வச்செல்லாம் நான் வந்து பேசலை. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு வந்து கொடுத்துட்டு வராங்க, மாணவர்கள் மக்கள் கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, சிறப்பாக போயிட்டுருக்கு. நம்மளை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி இந்த மாதிரி விட்டுறாதீங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒருத்தர் வந்து சரி போங்க அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம வீடியோ பதிவை பார்த்து ஓகே இவர் இவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ எடுத்துக்காட்டு சொல்கிறாரு, நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வேளை தேர்வை எழுதி அதை வெற்றி பெற்று அப்புறம் அடுத்த தேர்வுகள் எல்லாமே எழுதி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் நம்மளை நினச்சி பார்ப்பார். அந்த ஒரு செகண்ட் இருந்தால் கூட போதும். புரியுதாங்க? அவ்வளோதாங்க விஷயம். இந்த 149 ரூபாங்க, இதில் வந்து ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓப்பனாக சொல்லப்போனால் இது வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு வருடம் கழித்து நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பிச்சோன்னே போட்டால் ஃபஸ்ட்டு பேட்ச்சு இதில் ஒரு 4 பேர், ஒரு 10 பேர், அந்த எத்தனை பேர்னாலும் ஓகேங்க. எல்லாருமே கிளியரானாலும் ஓகே, சந்தோஷம்தான். எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இது மாதிரி டெட் எக்ஸாம் ஆரம்பித்து பேட்ச் போட்டிருக்கிறோம், இதில் யாராச்சும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அழகாக நம்ம சேனலில் போட்டு கொண்டாடிடலாம் சிறப்பாக. என்ன சொல்கிறீங்க? அது மாதிரி தாங்க. நம்ம சும்மா வந்து நடத்த கிடையாதுங்க. நான் ஒரு வருஷம் கழித்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா சும்மா கிடையாதுங்க. ஏன்னா போன வருடம் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து வெற்றி பெற்றாங்க. நம்ம பெருசாக விழா அது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த டெட் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், சிறப்பாக விழாவாக கொண்டாடிடலாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு பேட்ச் போகிறோம், இப்போ நம்ம நல்லா கரெக்டாக அந்த பேட்ச் நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் அடுத்த தடவை அவங்க ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே நம்ம இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஓகே, தேங்க்யூங்க.